மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் ஸ்கின்னு ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று உங்கள் லைஃப் ஸ்டைல், இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அண்ட் என்ன ஃபுட்டை உங்கள் வாய்க்குள்ளே போடுறீங்க, இது எல்லாமே அடங்கும். இது ஒரு பெரிய டாபிக், இதை நம்ம தனியாக கவர் பண்ணுவோம். இதை தாண்டி எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்க டாப்பிக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஆனால் பசங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை டைம் தான். நம்மனால ஒரு 8லேருந்து 10 ஸ்டெப்பு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. காரணம் நம்ம ஒரு சோம்பேறிங்க. அதனால் சிம்பிளாகவும் மினிமலிஸ்டிக்காகவும் நான் என்ன ஸ்கின் கேர் பண்ணேன், எது என் ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஜென்யூனாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்கின் கேரில் வள கொலன்னு நிறையா இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய 3 ஸ்டெப் ஸ்கின் கேர் வந்து கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்க்ரீன். இந்த 3 நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உங்கள் ஃபேஸை ஒரு ஜென்டிலான கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்படியே உங்கள் ஃபேஸை விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் டோனரு, மாய்ஸ்சரைசர் எதுவும் அப்ளை பண்ணாமல் அப்படியே இருக்கிறது ரொம்ப முக்கியம். 1 hour கழித்து உங்கள் ஸ்கின்னு அதோட ஆக்சுவலான ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணி உங்கள் ஸ்கின் டைப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னோட T-zone ரீஜன் சொல்லக்கூடிய ஃபோர்ஹெட்டு, நோஸு, சீக் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஆயிலி அண்ட் க்ரீஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின்னு ஆயிலியாகவும் இல்லை ட்ரை அண்ட் ஃப்ளேக்கியாகவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இருக்குன்னு அர்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. அப்படி இல்லாமல் உங்கள் ஸ்கின்னு T-zone ரீஜியனில் ஆயிலி அண்ட் க்ரீஸியாகவும் அதர் ரீஜியனில் ட்ரையாகவும் ஃப்ளேக்கியாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஸ்கின்னு ஓவராலாக ட்ரையாக, ஃப்ளேக்கியாக, எந்த ஆயிலி அண்ட் க்ரீஸினஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னு அர்த்தம். இதை தாண்டி இன்னொரு டைப்பு இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் சின்னதாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எது யூஸ் பண்ணாலும், எது புதுசாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அலர்ஜிஸு, ரெட்னஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை கண்ணில் பார்த்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதே விஷயத்தை நீங்கள் ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது ஸ்கின் கேரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி 3 பில்லர்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர்னு சொல்லப்படக்கூடிய கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்க்ரீனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளென்சரை நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல கிளென்சர் உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில், இம்ப்யூரிட்டிஸ், டர்ட் எல்லாத்தையும் எடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளென்சரை சூஸ் பண்ணி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெட் மறக்காமல் உங்கள் ஃபேஸை கழுவுங்க. அடுத்து செகண்ட் பில்லர் ஆஃப் ஸ்கின் கேர், மாய்ஸ்சரைசர். ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னோட மாய்ஸ்சரை லாக்இன் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் குளித்ததுக்கப்புறமோ இல்லை மூஞ்சி கழுவுனதுக்கப்புறமோ ஒரு மாய்ஸ்சரைசரை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு திக்கரான க்ரீமி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா க்ரீமி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். கடைசியாக தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் ஸ்கின் கேர், சன்ஸ்க்ரீன். நீங்கள் பார்க்குற எல்லா பெரிய செலிப்ரிட்டியும் இந்த ஒரு க்ரீமை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது சன்னோட ஹார்ம்ஃபுல்லான அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், உங்களோட பிக்மெண்டேஷன், ஃபைன் லைன், ரிங்கிள்ஸ் எல்லாத்துலேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரோ, எங்களுக்கும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு தெரியும், ஆனால் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா மார்க்கெட்டில் ஊருப்பட்ட சன்ஸ்க்ரீன் இருக்குது. அதனால் நீங்கள் வாங்குகிற சன்ஸ்க்ரீனில் நான் சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு அது ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட SPF வேல்யூ 30 அல்லது அதுக்கு மேலேனாச்சு மினிமலாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெளியே சுற்றுறீங்க அப்படின்னா SPF 50க்கு மேலே இருக்க மாதிரி சன்ஸ்க்ரீனை பார்த்து வாங்குங்க. சன்ஸ்க்ரீனை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ்னாச்சும் அப்ளை பண்ணுங்கள். முக்கால்வாசி பேர் வெளியே போனால் தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் வீட்லேயே இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். மை டியர் பாய்ஸ், உங்களுக்கு ஸ்கின் கேர் பண்ண நேரமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 3 பில்லர்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர்னாச்சும் பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் எப்போ பண்ண ஆரம்பித்தனோ அப்போ இருந்து என்னோடய ஸ்கின் குவாலிட்டி
வேற லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 to 8 வீக்ஸில் உங்கள் ஸ்கின் குவாலிட்டியும் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். சிவகுரு ப்ரோ சொல்லிட்டாரு, நம்ம ஸ்கின் கேர் பண்ணால் நம்ம ஸ்கின் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கின் கேரை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஃப்ரைடு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் வீட்டிலேயே படுத்து கிடந்தீங்க, இல்லை உட்காந்தே செடேட்ரியாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்போவும் உங்கள் ஸ்கின்னு கேவலமாக மாற அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னோட ஹெல்த்து நல்லா இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கின் கேரும் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் பெட்டராக மாற்றணும். லைஃப் ஸ்டைலை எப்படி பெட்டராக மாற்றுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, அதை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டட் வீடியோஸை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை டான்னு மிஸ் ஆகாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல்லேருந்து கரெக்டாக வரும்.